ஒரு தாய் தேற்றுவது போல எங்களை தேற்றுகிற தெய்வமே, எங்களை மார்போடு அணைக்கிறவரே, எங்க மன கவலைகளை போக்குகிற தேவனே,
எங்களுக்காக மரித்த தெய்வமே, எங்க பாவங்களை சுமந்த தெய்வமே, ஆண்டவரே அப்பா எங்களை கரை பிடித்து நடத்துகிறவர் ஆண்டவரே, எங்க கண்மலை மேல நிறுத்துகிறவர் ஆண்டவரே, எங்களை ஒருபோது கைவிடாத தேவன் ஆண்டவரே, ஆண்டவரே ஒரு நாள் விலகிடாத தேவன் நீங்க அப்பா. இந்த நாள் உண்மை நாங்கள் வாழ்த்துகிறோம் ஆண்டவரே, உண்மை நாங்கள் வணங்குகிறோம் தகப்பனே. ஆவியானவரே, தாய் தன் பாலகனை மறப்பாலோ அவன் மறந்தாலே நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன தெய்வமே, ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஒரு நாள் எங்களை மறவாதவர் ஆண்டவரே, ஆண்டவரே ஒரு நாள் எங்களை மறவாதவர் தகப்பனே, ஆண்டவரே மறவாத உம்மை நோக்கி நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம், உமக்கு ஒருவருக்கே நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம். ஆவியானவரே உம்முடைய கரங்களை தேற்றட்டும் இந்த நாளில் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உம்முடைய கரம் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இந்த குடும்பத்தின் மேலே ஆண்டவரே ஆண்டவரே வந்து தேற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். நான் உனக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று சொன்ன தெய்வமே, தேவனே அப்பா ஸ்தோத்திர காயங்களை ஆற்றுகிறவர், எங்களை தேற்றுகிறவர், எங்களை கரத்தை பிடிக்கிறவர், அதை கைவிடாத தேவன் நீங்க அப்பா, ஒரு நாள் விலகிடாதவர் ஆண்டவரே, நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம் தகப்பனே. அப்பா அம்மை ஸ்தோத்திரிக்கிற நாளில் கூடி வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆராதனை வேலை நாம மகிமைப்பட்ட கிருபை காய்நன்றி. மீதி இருக்கிற நேரத்தை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் எதற்காக கூடி வந்திருக்கிறோம் என்பதை நீங்கள் அனைவரும் அறிந்தது ஒன்றுதான். பெற்றுக் கொள்ளும்படியாக தங்கி தாபரித்து வழிநடத்தும்படியாக நம்ம ஜெபிக்க வந்திருக்கிறோம் மற்றும் வசனத்தின் மூலமாக அவர்களை தேற்றும்படியாக நாம் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிள்ளைகளை நடக்க வேண்டிய வழியிலே நடத்தணும். ஆமென். பிள்ளைகள் நெஞ்சில மதி இனம் ஒட்டி இருக்கும். பிறம்பால் அடிச்சால் அவங்க சாகவே சாக மாட்டாங்க. ஆமென். நீங்க நம்ம என்ன சொல்றோம், எவ்வளவு அடிச்சு பார்த்தேன், சூடு வச்சு பார்த்தேன், அப்பயும் அவங்க கேட்கவே மாட்டாங்க. ஆமென். முதல் பிள்ளைகளுக்கு டீச்சர் யாருன்னா அப்பா அம்மா தான். முதல் டீச்சர் பிள்ளைங்களுக்கு நல்வழிப்படுத்தி அவர்கள் நல்ல வழியில் நடத்த வேண்டிய கட்டாய கடமை பெத்தவங்க கிட்டதான் இருக்கு. ஆமென். அப்ப டீச்சருடைய டீச்சர் ஆகிய அப்பா அம்மா சரியா இருந்தாதான் பிள்ளைங்க ஸ்டூடெண்ட் ஆகிய பிள்ளைங்க சரியா இருப்பாங்க. ஏன்னா யார் முன்மாதிரி? பெற்றோராகிய நம்ம தான் பிள்ளைங்களுக்கு முன்மாதிரி. ஆமென். கண்ணாடி போல இருக்கணும். எங்க அப்பா போல இருக்கணும், எங்க அம்மா போல இருக்கணும்னா பிள்ளைங்க நம்மளை பார்த்து பெருமையா சொல்லணும். ஆமென். அல்லேலூயா. ஓகே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாரும் வந்துட்டீங்களா? ஓகே, நம்ம எரேமியாவில் வாசிக்கும் போது 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு உன்னோடு இருக்கிறேன். ஆமென். பயப்பட வேண்டாம் அப்படின்னாக்கா யாரோ ஒருவர் இருக்கிறாங்க, அதனால நம்ம பயப்பட வேண்டாம். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. நீங்க எல்லாரும் என்ன பார்க்கணும், நான் கண்ணாடி கொண்டு வரல, அதனால எல்லாரும் என் கண்ணுக்கு தெரிய மாட்டீங்க. ஆனால் இருப்பீங்க, இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் இருக்க மாட்டீங்க. அதில் நீங்க சத்தம் கொடுத்தாதான் யார் வந்திருக்கிறா யார் வரல என் கண்ணுக்கு தெரியும். என் காது மூலமா கேட்டு இவங்க வந்துருக்குங்களா. நான் ஒருத்தர் ரொம்ப கோபமா இருக்கிறேன், கடந்த 2.25 மாசமா ரொம்ப கோபமா இருக்கிறோமா. ஐஸ்வர்யா தானே நீங்க? ஓ ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா அம்மா ஒரு அம்மாவை
எதிர்பார்த்தது அம்மா ஆளை காணுமே, என்ன ஆச்சு ஏதாச்சு எங்க போனாங்க என்ன பண்றாங்க. 2.25 மாசமா ஒரு போன் நம்பர் கூட கிடைக்கல. அம்மா அல்லேலூயா. அவங்க பேர் என்ன? அதுதான் பேரா வேற பேரு? சௌரி அம்மா. கடந்த 2.25 மாசமா என் ஆத்மா அவங்களையே சுத்தி வந்தது. நவம்பர் மாசம் கடைசி வாரம் போனவங்க என்ன அங்க ஏதானாங்கன்னா கம்யூனிகேஷனே பண்ண முடியாது. கட்டின் போட வேண்டியதுமா அவங்கள நாடு கத்தனாங்க. ஓகே அம்மா இல்லையா? அவங்க எங்க இருந்தாலும் என்னுடைய பார்வை ஆத்மா அவங்களை தேடிக்கிட்டே இருந்தது. அம்மே பல முறை முயற்சி பண்ணேன், தோல்வியே வந்தது. அம்மா இல்லையா? ஆகவே இளைஞர் வாசிக்கும்போது பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு இருக்கிறேன். அப்ப பயப்பட வேண்டாம்னாக்க ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயம் இருந்தது. அல்லேலூயா. அதனால இனி அந்த காரியத்துக்கு அந்த விஷயத்துக்காக நீங்கள் பயப்பட வேண்டாம்னு சொல்லி ஆண்டவர் சொல்ல, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ முதல் நம்பிக்கைய பிள்ளைகளுக்கு நம்ம தான். என்னது? எல்லாத்துக்கும் முன்மாதிரி பாரு. அந்த வீட்டுல பொண்ணு போய் எப்படி பாத்திரம் கழுவுறா, வீட்டு பெருகிறா, சோறு ஆக்குறா, வெறுகு போறா, தண்ணி போறா, துணி துவச்சு போறா, நீயே வயிற்று வந்து பிறந்திருக்கிறீ. அப்படி இல்லை முன்மாதிரி. அம்மா அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைங்க நம்மளை பார்த்து அவரை கற்றுக்கொள்ள வேண்டிய நல்ல நற்காரியங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க அண்ணி ஒருத்தர் இருக்கிறாங்க, எங்க சின்ன அண்ணி. உட்கார்ந்தத்தில் என்ன பண்ணா, இது எத்துவா, அது எத்துவா, இது எத்துவா. என் அண்ணன் பசங்க அது என்ன பண்ணுவாங்க, சிட்டுக்கிட்டே வேலை செய்வாங்க. என்னது? உட்கார்ந்தத்திலேயே வேலை வாங்கும். அதே மாதிரி எங்க அம்மா இருக்கு, அதே போலதான். அண்ணன் உட்கார்ந்தத்திலேயே நைட்டு 11 மணி வரைக்கும் தூக்கம் வர வரைக்கும் வேலை வாங்கி இருப்பாங்க. இது செய்ய, அது செய்ய, இது பண்ணு, இது அங்க பண்ணு, இது செய்ய. என்ன பண்ணுவாங்க? ஈசாமியா இருக்கும். அது அதாவது வெறுப்பா இருக்கும். அவங்க சொல்றது வேலை வாங்கினே இருப்பாங்க. கொஞ்ச நேரம் அவங்க இதுல உட்காரக்கூடாது. எதாவது ஒண்ணு என்ன பண்ணுவாங்க, இதுல நடக்க. ஒரு காலத்துல மாமியாருக்கும் பண்ணுவாங்க. மருமகள் சும்மாவே விட மாட்டாங்க. ஏதாவது வேலை வாங்கினே இருக்கு. வேலை அது தெரியும், அது அவங்க மேல முடியாது. அங்க இங்க தெரிவி, எதில் இருக்குது கொஞ்சம் மறை வைத்துவி, இப்படியே சொல்லுவாங்க. அலையில ஏன் சொல்லுவோம்னாக்கா, முன்மாதிரி இடத்துல வசனம் வாசிக்கிறோம், பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு இருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல பிள்ளைங்க பயப்படாம இருக்கணும் அப்படின்னாக்கா, பிள்ளைங்க நம்ம மேல நம்பிக்கை வைக்கணும். அம்மா சொன்னா அப்பா செய்தா சரியா இருக்கும். அம்மா அல்லேலூயா. இதுக்கு நல்ல சொல்லுங்க. நான் ஏற்கனவே சொல்றேன், பார்வை தெரியாது, காது மட்டும் கேட்கணும். அம்மா அல்லேலூயா. ஆகவே நம்மை கொண்டு உங்கள் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களை கட்டளை இடுவார். அல்லேலூயா. நான் சொல்றது, உன்னை காக்கும்படிக்கு பயப்படாத, திகையாத, கலங்காது. உன்னை காக்கும்படிக்கு தன்னுடைய தூதர்களை என்ன பண்ணுவார், அனுப்பி உனக்கு அவர் கட்டளையிடுவார். அல்லேலூயா. என் மகன் போறா, என் மகன் போறான், வேலைக்கு போறாங்க, அவங்க தூங்க போறாங்க, பைக்கு போறாங்க, ஊழியத்துக்கு போறாங்க, வேலைக்கு போறாங்க, பஸ்ல போறாங்க, அவங்க விளையாட போறாங்க. நீங்க என்ன பண்ணுங்க, ஆண்டவரோட மாறாத தேவன் என்ன பண்ணுவோம்னா, தன்னுடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு பிள்ளைகளையும் நம் குடும்பத்தையும் அவர் பாதுகாத்துக் கொள்வார். அல்லேலூயா. இது மட்டும் செய்ய மாட்டாரு, வாட்ச்மேன் வேலை செய்வாரு. நம்ம வீட்டு பொருள் எல்லாம் பார்த்துப்பாரு. நம்ம விவசாயம் நிலத்துல எத்தனை விதைச்சு வந்துருப்போம், 60 நாளைக்கு நீக்கி திருட பக்கத்து இருக்காரன் இறங்கி. அந்த காலத்துல பண்ணுவோம், கலகா நாளைக்கு புடுங்க போறன்னு தெரிஞ்சாக்கா நீங்க நைட்டே வந்து என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் பிடிக்க மூட்டை கடிச்சு போயிடுவான். அப்ப வெறுங்க சொல்லும், கம்பு எல்லாத்தையும் என்ன பண்ணுவான், காரம் பண்ணலாம். நைட்டோட நைட்டை வந்து பக்கத்து ஊருக்கார திருடி போடுவான். காலம் போய் பார்க்கும்போது செடி கூட இருக்காது. அல்லேலூயா. அந்த இடத்துக்கும் தன்னுடைய தூதர்கள் அனுப்பி அவர் என்ன பண்ணுவாரு, பாதுகாப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம் தேவன் இந்த வசனம் சொல்லுது, தூரத்துக்கு
சமீபத்துக்கு தேவனா தூரத்துக்கு தேவனா? கிட்ட இருக்கிற விஷயத்துக்கு மாத்திரம் அவர் பாதுகாக்க மாட்டாரு. நம்ம கண்ணு கெட்டாத தூரம் இருக்கு அந்த இடத்தையும் அவர் பாதுகாப்பு கரக தட்டுவமாக. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சமீபத்துக்கு மாத்திரம் தெய்வம் அல்ல, தூரத்துக்கும் அவர் நம்ம ஆராதிக்கிறதே தேவனாக இருக்கிறார். லூக்கால எடுத்துட்டீங்க 4ஆம் அதிகாரம் 9-11 வாசிங்க. அப்பொழுது அவர் எருசலேமுக்கு கொண்டு போய் தேவாலயத்துக்கு உப்பரிக்கு மேலே நிறுத்தி, தேவன் குமாரனானால் இங்க இருந்து அது கீழே பூதி. அப்புறம் ஏனெனில் உன்னை காக்கும்படிக்கு தம்முடைய தூதர்களுக்கு உன்னை குறித்து கட்டளையிடுவார் என்று உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவைகள் உம்மை கைகளிலே ஏகிக் கொண்டு போவார்கள் என்று எழுதிக்கிறது என்று யாரு சொன்னா? யாரு பார்த்து சொன்னா? யாருக்கு சொன்னது? ஹலோ, யாருக்கு சொன்னது? எல்லாரும் என்ன பாருங்க. நீங்க எல்லாரும் என்ன பார்க்க முடியும், என்னால பார்க்க முடியாது. நான் சொன்ன அளவுல அலையிலேயே சொல்லுங்க, அவ்வளவு தாழ்ந்து இருக்கும். யாரு பார்த்து சொன்னது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து யாரு சொல்லுது? சாத்தான் சொல்றான், நீ என்ன பண்ண, கீழே குதி, உன் காலில் இடராதபடிக்கு தன்னுடைய தூதர் உன்னை ஏந்தி கொள்வார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என்னது? சாத்தான் சொல்றான், ஆண்டவரோட பேசுறான். இப்படி சொல்லி தாக்குவான்னு சொல்லி இருக்குது. நீ கீழே குச்சிதான் பாரு, நீ செய்துதான் பாரு. அப்போ நீ கிறிஸ்துவுக்கு மாத்திரம் தேவனுடைய வசனம் தெரியும் என்று நம்ப கூட. சாத்தானுக்கு வசனம் அவன் சொல்லுவான், வசனம் நீ சொல்லி இருக்குது, நீ செய்தா தப்பு இல்லை, செய். நீ போனா தப்பு இல்லை, போ. போய் பேசினா தப்பு இல்லை, போ. வசனம் சொல்லி இருக்குது, உன்னை மன்னிப்பாரு சொல்லி இருக்குது, உன்னை ஏற்றுக்கொள்வாரு சொல்லி இருக்குது. நீ பண்ண தெரியுமா? செய். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே ஆண்டவரிடத்துல சொல்றாரு, பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு இருக்கிறேன். கீழே விழும் போதும் நடக்கும் போதும் உன் கால் என்ன பண்ண இடாதபடிக்கு அவருடைய தூதர்கள் உன்னை கையில் ஏந்திக் கொள்வார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறோம். இரண்டாவது மகளுடைய ஃபர்ஸ்ட் மகளா, மூத்த மகள் பையனும் பெரியவன். நீங்க நல்ல முடிவு வாங்க. நான் கரெக்டா சொன்னாரு. சோதரம். இரண்டாவது மகளுடைய இன்னைக்கு நினைவு நாள். அல்லேலூயா. நம்ம மதியம் வந்து இப்போ பாஸ்டிங் அம்மா பாஸ்டிங்கோடு இருக்கிறாங்க. மதியம் அம்மாவோட ஜபத்தில் உட்காந்து போக சொன்னேன். இந்த நேரம்லாம் அந்த குழந்தை துணித்துக்கு போன இடத்துல தண்ணியில் தவறி குதிச்சுட்டாங்க. செத்தோட நேரமாக கூட இருக்கலாம் இதை சொல்லி நாங்கள் வருத்தப்பட்டு என்ன பண்ணாங்க, பேசிட்டு இருக்கும்போது ஜெயின்டேக்க வந்தாங்க. குச்சிட்டாங்களா, எதனா பிரச்சனையா அவங்களுக்கு? அவங்களுக்கு தெரியாத, இடையில வந்தவங்களுக்கு தெரியாத சொன்னது. குழந்தை தான் குளிக்க போன இடத்துல அவங்க நீச்சல் தெரியாது, தவறி என்ன பண்ணாங்க, வீழ்ந்துட்டாங்க. கூட இந்த குழந்தைங்க அது சொல்ல தெரியாம இருந்ததுனால இந்த பிள்ளையை காப்பாற்ற முடியல. அந்த மனசு எவ்வளோ வருத்தப்பட்டு குடும்பத்தை சொல்லி நாங்கள் பேசிட்டு இருக்கோம். அல்லேலூயா. பேசும்போது எனக்கு டக்கு நான் வந்து நான் கண்ணால பார்க்கல. அம்மாவுக்கு ரெண்டாவது குழந்தை ஆபரேஷன் ஆகி போச்சு. கட்டாயமே ஆபரேஷன் பண்ணி தான் ஆகணுட்டாங்க. அதனால எப்படி 30,000-40,000 செலவு. பார்க்காத குழந்தை என்ன பண்ணுது, அது கண்டிப்பா ஆபரேஷன் பண்ணி தான் ஆகணும் சொன்னதுனால கையெழுத்து போட்டான்.
கஷ்டப்பட்டு கையெழுத்து போட்டேன். கண்ணால பார்க்கல, தொடுவும் இல்லை. ஆனா அதோட பாதிப்புங்க 6-7 வருஷம் தொடர்ச்சியா இந்த இமேஜினரி பிறக்கிற வரைக்கும் அது எனக்கு போகும்போது வரும்போதும் தன்னாலேயே என்ன பண்ணுவோம், அழுதுகிட்டே இருப்பேன். என்னது தன்னால அழுதுகிட்டு. அப்போ ஒரு கவிதை ஒன்று வந்தது. நான் ஒரு கவிதை, நான் பிறப்பதற்கு முன்பதாகவும் நீ பிறப்பதற்கு முன்பதாகவும் நீ வருவது அப்படி சொல்லி ஒரு கவிதை எழுதி வச்சிருக்கேன். ஆமே, அது வந்தது. நான் டைரியில் என்ன பண்ணேன், நோட்டில் போட்டு எழுதி அது வச்சிருக்கேன். ஆமே, ஹல்லேலூயா. ஏன் சொல்லுவேனாக்கா, பார்க்காத ஒரு குழந்தை, தொடாத ஒரு குழந்தை அது சாகும்போது அது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாம அந்த வலி தாங்க முடியல. ஆமே, ஹல்லேலூயா. ரொம்ப நம்ம பார்த்து பாலூட்டி சீராட்டி தாளாட்டி பாதுகாத்து வளர்த்து அந்த குழந்தையே குடும்ப சூழ்நிலை மொத்தமாக பாதுகாக்க ஆள் இல்லாதனால அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு, வழி மாறி போய் மறிச்சு போச்சுன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆமே, ஹல்லேலூயா. அப்போ என் நண்பர் ஃபோன் பண்ணியிருந்தாரு. இந்த விஷயத்த சொன்ன இன்னைக்கு இதுவே நிறைய வீட்டுக்கு அங்கே பிரேயருக்கு போகுது. என்னப்பா என்ன பிரேயர் கேட்டாங்க. இன்னைக்கு அவங்களுடைய 2வது மகளுடைய நினைவு நாள். அதெல்லாம் சொல்லும்போது அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாரு. அந்த சகோதரத்தின் ஆறுதல் சொன்னதாக சொல்லுங்க, நான் சொல்றேன் நினைவு கூறும்படி நாங்கள் போகிறோம் அப்படின்னு. ஆமே, ஹல்லேலூயா. அப்போ சொன்னா எங்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டான், இல்லை நீயோ என் தங்கச்சியோ வேலைக்கு போயிட்டா உன் பிள்ளைங்க யாரும் நம்பி விட்டுட்டு போவேன்னு என்ன கேட்டாங்க. நான் சொன்னேன், முடியவே முடியாது. நான் இல்லைன்னா என் பசங்க என் வீட்டுக்குள்ளதான் இருக்கணும். நான் பூட்டிட்டு சாவி பக்கத்துல கொடுத்துட்டு போய் ஏதாவது ஒரு ஆபத்து உதவினாக்கா தரக்க சொல்லி. ஹல்லேலூயா. அப்படியே மீறி எதுனா ஆச்சுனாக்கா கேமரா இருக்கு என் மொபைல்ல, பிள்ளைங்க என்ன பண்ண ஏது பண்ண என்னால பார்த்துக்கொள்ள முடியும் அப்படின்னு. ஹல்லேலூயா. அப்போ சொன்ன, நீ பட்டணத்துல இருக்கிற எல்லா வசதியா இருக்கிறதுனால உன் பிள்ளைங்க நீ பாதுகாக்கிற. கிராமத்துல அந்த சொல்ற அந்த வெள்ள கிராமத்துல எல்லா பெண்களும் வேலைக்கு போறாங்க. வேலைக்கு போறதுனால பாதுகாக்க வேண்டிய தாய்மார்கள் பிள்ளைகளை பாதுகாக்க முடியாது என்பதமாக யார் பிள்ளைகளை பாதுகாப்பாங்க? அப்படி ஒரு கேள்வி எழுப்பினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு ஒரு நம்பிக்கை, ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். இது குடும்பம், ஏதோ ஒரு குடும்ப சூழ்நிலை நிமித்தமாக நம்ம என்ன பண்றோம், கஷ்டத்துக்காக வேலைக்காக நம்ம என்ன பண்றோம், போகிறோம். நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் பாதுகாக்க ஒரே ஆள் உண்டு, வாட்ச்மேன், தாத்தா, அப்பா, நண்பன். யாரு? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. நம்ம ஒரு தாத்தாவை பார்த்தா அவர் என்ன பண்ணுவாரு, கொட்டி பேத்தியும் பேரனையும் அவரு பார்த்துப்பாரு. ஹல்லேலூயா. அப்பாவுக்கு பார்த்தாக்கா அவர் என்ன பண்ணுவாரு, நம்ம மேல தோல் மேல சுமந்து கொண்டு போகும்போது வரும்போது நம்மள வழி நிறுத்துவார். அம்மாவை பார்த்தா பாசம் கொட்டி பாதுகாத்து தேவையானது கொடுத்து நம்மள பாதுகாப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லா வகையிலும் அவர் காட்சியளிக்கிறார். எல்லா வகையிலும் எல்லா ஒருவரையும் அவர் நம்மளுக்கு காட்சி கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. அது கிறிஸ்துவுக்கு பிரியமான கடைசி ஒரு வசனத்தை வாசிப்போம். நம்மை ரட்சிக்கும்படிக்கு எரேமியாவில் வாசிப்போம் 19ல 1:19. இன்னொரு 15-20 வச்சுங்க. எரேமியா வாசிச்சுங்க 1:19, 15-20. அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடன் இருக்கிறேன். ஹல்லேலூயா. நம்ம நல்லா இருக்கிறது, நம்ம நல்லா இருக்கிறது மாமியாருக்கு பிடிக்காது, மாமனாருக்கு பிடிக்காது, அம்மாவுக்கு பிடிக்காது, அப்பாவுக்கு பிடிக்காது, பங்காளிக்கு பிடிக்காது, கொண்டா கொத்தா பொண்ணு கொடுத்தான்னு பொண்ணு எடுத்தாங்க பாரு அவனுக்கு பிடிக்காது. முக்கியமா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பிடிக்காது, அக்கத்து வீட்டுக்காரனுக்கு பிடிக்காது, எதிர் வீட்டுக்காரனுக்கு பிடிக்காது. ஹல்லேலூயா. யாரு? நீங்க நல்லா இருந்தா. ஹல்லேலூயா. நம்ம நல்லா இருந்தாக்கா பிடிக்காது. இன்னொன்று கூடியவருக்கு பிறந்தது ஒண்ணு, தம்பி தங்கச்சின்னு அது எரி சாகும். நானும் அதே வீட்டுல பிறந்தேன், அவன் மட்டும் எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிறான். நான் வந்து கட்டிக்கிட்டு இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு வர தங்கச்சி காரி சொல்லுவான், அக்கா காரி சொல்லுவான். ஒரு அண்ணன் நல்லா வாழக்கூடாது, ஒரு தம்பி நல்லா வாழ்ந்தா கூட பிறந்தோம் கண்ணி பொறுக்காது. நம்ம ஹல்லேலூயா. அதே போல கூட பிறந்தோம் அப்படின்னாக்கிறான். நம்ம ஹல்லேலூயா.
அல்லேலூயா. ஆகவே கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இவைகளிலிருந்து நம்மளை பாதுகாக்க ஒரே ஆள் உண்டியானாக்கா நம்ம ஆண்டவராகிய இயேசு மட்டும்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உன்னை தப்பிக்கும்படிக்கு உன்னோடு இருக்கிறார். உன்னை ரட்சிக்கும்படிக்கும் உங்களை தப்பிக்கும்படிக்கும் நான் உன்னோடு இருந்து ரட்சிப்பேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நம்ம அபிகாயுடைய வீட்டுக்கு ஆண்டவர் துணையா இருக்கிறார். இனி இந்த குடும்பத்துக்கு எந்த ஒரு தீங்கும் வராமல் இருக்கும்படியாக அவருடைய கரத்திலே இந்த குடும்பம் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த குடும்பத்தை பாதுகாப்பு உறுதி செய்யும்படியாக நாம் ஆகிய திருசபை இருக்கிறது. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு பிரியமான இந்த குடும்பத்துக்கு மாத்திரமல்ல, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்க, இந்த கூட்டத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிற உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் குடும்பத்தை அனைவரையும் பாதுகாத்து உண்டான அனைத்தையும் கடமை உடையவர் நம்ம ஆராதிக்கிற நம் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பாட்டு, இயேசு நம்பித்தான் நான் வீட்டையும் பிள்ளைகளையும் கணவனையும் மனைவியும் விட்டுட்டு நம்ம வெளியே வேலைக்கு போகணும். அல்லேலூயா. நம்ம போகும்போதும் சரி, நாம் திரும்பி வரும்போதும் சரி, ஆண்டவர் சொல்றாரு, நீ போகையிலும் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார். சொல்ற ஒவ்வொரு நாளும் காலை எழுந்த உடனே, ஆண்டவரே நீங்க நான் வேலைக்கு போறேன், நடந்து போறேன், பஸ்ஸில் போறேன், நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு முன்னிருந்து என்ன வழி நடத்துக்கு ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு பழமொழி, பெரிய பயில்வான் சொல்ல புல்தடிக்கு கீழே, ஒரு பெரிய பயில்வான் பில்லு தடிக்கு கீழே ஊதி செத்து போயிட்டான். ஆமென். அப்போ ஒரு பயில்வானுக்கு அந்த நிலைமைனாக்கா, நம்ம சாதாரண ஒரு மனிதர்கள், நம்ம சுற்றி வஞ்சகர்கள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. நம்ம மேல வானவ பொல்லாத சத்துரு கிரி செயல்படுத்திக் கொண்டு இருக்குது. அல்லேலூயா. நம்ம குடும்பத்தில் உள்ள இருந்துகிட்டே நம்ம கண்ணி வைக்கிறவங்க இருக்கிறாங்க. அல்லேலூயா. இவையிலிருந்து நாம் பாதுகாக்க ஒரே வழி உண்டு, நம்ம ஆண்டவராகிய இயேசு. அல்லேலூயா. அவர்தான் நம்மளுக்கு அனைவருக்கும் அவர்தான் ஆறுதல் தருகிற தேவன், நம்மளை பாதுகாப்பு தருகிற தேவன், ஆசீர்வதிக்கிற தேவன், நம்மளை வழி நடத்துகிற தேவன். குழம்ப நிலையில ஒண்ணுமே புரியல அப்படின்னாக்கா நம்மளுக்கு ஆலோசனை தருகிற தேவன் நம்ம ஆண்டவராகிய இயேசு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம்ம நடக்க வேண்டிய நம் வழியை நம்மளுக்கு காமிப்பார். ஆமென். அல்லேலூயா. போதித்து ஆலோசனை தருகிற தேவன் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த குடும்பத்துக்காக நம்ம ஜெபிக்க போறோம். அப்படி கண்களை மூடுவோமாக. பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க. கண்ணில் தூசி பட்டான் என் இயேசு கதறி அழுதிடுவார். மண்ணில் நான் நடக்க என் இயேசு சொல்லி தடுத்திடுவார். கண்ணில் தூசி பட்டான் என் இயேசு கதறி சொல்லி கொடுத்த
அப்பா யார் பிரிந்தாலும் ஆண்டவரே நாங்கள் துயரப்பட்ட நேரத்துல எங்க துயரத்தை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே துடைக்கிறவர் நீர் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஆண்டவரே அப்பா எங்க பயத்தை போக்குகிறவர் நீர் ஆண்டவரே. நாங்க மன கலங்கி கதற போதெல்லாம் எங்களை கரம் பிடித்து ஆண்டவரை நடத்துகிற தேவன் நீங்க. ஆவியானவரே அருமையான இந்த குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே அப்பா உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வமே, இந்த குடும்பம் ஆண்டவரே அப்பா நீ காத்து கொண்டு இருக்கிறதுனால உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இவர்கள் இழந்த இழப்பு மிகவும் பெரியதுதான், ஆனால் ஆண்டவரே அப்பா அதுல இருந்து வெளிவர என் தேவனை நீங்க கிருபை செய்யுங்க அப்பா. ஆவியானவரே அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்க கவலைகள் எல்லாம் மாற்றுங்க, துக்கங்கள் எல்லாம் மாற்றுங்க ஆண்டவரே அப்பா. எல்லாவற்றையும் மறந்து ஆண்டவரே அப்பா இனி வாழுகிற வாழ்க்கை ஆண்டவரே உமக்காக வாழுகிற பிள்ளைகளாய், குடும்பமாய் ஆண்டவரே உம்மை சேவிக்கிற பிள்ளைகளாய் என் தேவனே நீர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறப்பா. அருமையான நதியக்காய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே அப்பா நாங்கள் என்ன சொல்ல வார்த்தை இல்லப்பா. ஆண்டவரே நாங்க என்னதான் நாங்க சொன்னாலும் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே மகளை நாங்கள் தேற்ற முடியாது ஆண்டவரே, ஆனால் உங்களால முடியும் தகப்பனே. ஆண்டவரே ஆறுதல் படுத்த தேற்றவும் உங்களால முடியும் தகப்பனே. என் தேவனே அப்பா சுப்பிரமணிய அண்ணாவும் கரத்துல நாங்கள் ஒப்புக்கொண்டுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே அப்பா அந்த தாயின் தகப்பனவரும் கரத்துல ஒப்புக்கொண்டுக்கிறோம். மகளை இழந்து தவிக்கிறது குடும்பத்துக்கு என் தேவன் நீங்க ஆறுதலா இருக்கபடியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம் மகள் ஆண்டவரே அப்பா உடைய சன்னதியில் இருக்கிறார் என்று. ஆண்டவரே அப்பா ஒரு நாள் வரும் நாங்களும் திரும்பி போகும்போது ஆண்டவரே அந்த மகளை நாங்கள் முகமுகமாய் நாங்கள் காணோம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. ஆவியானவர் உங்க மடியில அந்த மகள் இருக்கிறார் ஆண்டவரே அப்பா, உடைய பாதப்படியில அந்த மகள் இருக்கிறார் ஆண்டவரே. நாங்க எதை குறிச்சு கலங்காதபடிக்கு என் தேவனே அந்த மகளை குறிச்சு கலங்காதபடிக்கு அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அந்த மகள் ஆண்டவருடைய பாதத்துல ஆண்டவரே உங்க மடியில இருக்கிறதுக்காக உங்களுக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எல்லாத்துக்கும் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு ஒரு நேரம் வரும் அந்த மகளை நாங்கள் பார்க்கும்படியாக, அதனால முகமுகமாய் நாங்கள் பார்க்க போகிறோம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அதை நினைத்து நாங்கள் சந்தோஷப்பட்டு வாழபடியாய் என் தேவன் நீங்க கிருபை செய்வீராக ஆண்டவரே அப்பா. அந்த குடும்பத்தை நீங்க அபிவிருதமாய் ஆசீர்வதிங்க. இருக்கிற ஆண்டவரே அப்பா 2 பிள்ளைகளும் கரத்துல நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். மகனை கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே, மகளை கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம் என் தேவனே அப்பா. அந்த உலகத்தின் பாதுகாப்புல இந்த மகள் இருக்க உதவி செய்வீராக. உம்முடைய பாதுகாப்பு இந்த பிள்ளைகள் மேல இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே கணவன் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் வேலைக்கு போயிடறாங்கப்பா. இந்த பிள்ளைகளுக்கு என் தேவனே அப்பா நீங்க பாதுகாப்பா இருங்க தகப்பனே. இந்த குடும்பத்துக்கு நீங்க பாதுகாப்பா இருங்க ஆண்டவரே. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம். இனி நீங்க தான் அந்த குடும்பத்தை காக்க போறீங்கப்பா, நீங்க தான் நடத்த போறீங்கப்பா, நீங்க தான் போஷிக்க போறீங்க ஆண்டவரே, நீங்க தான் ஆசீர்வதிக்க போறீங்க ஆண்டவரே அப்பா. உங்களை விட்டா இனி எங்களுக்கு யாரும் இல்ல, இந்த குடும்பத்துக்கும் யாரும் இல்ல ஆண்டவரே. இந்த குடும்பத்தை நீங்க அபிரோதமாய் ஆண்டவரே நீ ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். செய்கிற வேலையை ஆசீர்வதிங்க, குடும்பத்துல இருக்கிற குறைவுகளை மாற்றுங்க, நிறைவான நன்மையினால் நிரப்புங்க ஆண்டவரே. இந்த வீட்டை சுற்றி இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிற ஆண்டவரே. இந்த குடும்பத்துக்கு விரோதமா எழும்புகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போகட்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சரீரத்துல காணப்படுகிற பலவீனங்கள் எல்லாம் மாற்றுங்க ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். எல்லா மனவேதனைகளையும் மாற்றுங்க கர்த்தாவே அப்பா. உடைய கரத்தில் அடங்கி இருக்கிற பிள்ளைகளாய் நீ மாற்றிவிடுங்க ஆண்டவரே அப்பா. வந்த ஆண்டவரே பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறது குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாக அப்பா. இவர்கள் துக்கத்துல ஆண்டவரே சந்தோஷத்துல ஆண்டவரே அப்பா அங்க பங்கெடுக்க வந்த ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்கப்பா. குடும்பத்தில் இருக்கிற தேவைகளை கர்த்தர் சந்திங்கப்பா, குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்குங்க ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ராத்திரி வேளையில இந்த பிள்ளைகளோடு நீங்க இருக்க போகிற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தை கொண்டு நீர் எங்களோடு பேசினதுக்காய் உமக்கு நன்றி. இந்த கருத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துக்கிறோம், இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல ஆமென். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தவானுடைய அன்பின் ஐக்கியமும் இந்த நாளிலே இந்த குடும்பத்துக்கு ஆறுதல் கேட்டுதல் உண்டாக்கும்படியாக கூடி வந்த சபையோடு கர்த்தருடைய வருகை மட்டும் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, உட்காருங்க. ஆமென், 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 ஆமெண்டவரே ஸ்தோத்திரம். ஆமெண்டவரே ஸ்தோத்திரம். தயவு கிடைக்கணும், அந்த எச்ஆர் கண்களில் தயவு கிடைக்கணும். இந்த ஏழு கிருபை செய்யுங்க அப்பா.